பழமை கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா விழையும் உலகு. புராணம் பொய்யாமொழி திருவள்ளுவரிடம் பொய்யில் புலவர். விளக்கம்: உரிமை சிறிதும் கெடாமல் தொன்று தொட்டு வரும் பழைய நண்பரின் சிறு குறைகளை பொறுத்து கொண்டு நட்புறவை ஒருபோதும் கைவிடாமல் இருப்பவரை உலகம் விரும்பி போற்றும். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் தொன்றும் தொட்டும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் பழமை பற்றி ஒரு காட்சியுடன் காண்பிக்கப்படுகிறது. ஒரு முறை காமராஜர் முதல்வராக இருந்தபோது சேலம் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தார். அவரை சந்திக்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. அப்போது பழைய அழுக்கான உடையில் ஒரு முதியவர் உள்ளே செல்ல முயன்றார். போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர். காமராஜரை ஒரு முறை பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன், வேறு எதுவும் வேண்டாம் என்று அவர் கெஞ்சினார். அந்த சத்தத்தை கேட்ட காமராஜர் உடனே அவரை பார்த்து, ஏய் வேலுப்பிள்ளை, உள்ளே வா என்று அன்புடன் அழைத்தார். இருவரும் விடுதலை போராட்ட காலத்தில் ஒன்றாக சிறையில் இருந்த நண்பர்கள். வேலுப்பிள்ளை கை கூப்பி வணங்கிய போது, கையை கூப்பாதே, நீ என் நண்பன், உன்னை நான் எப்படி மறப்பேன் என்று கூறி அவரது தோளில் கை போட்டு நலம் விசாரித்தார். பிறகு வேலுப்பிள்ளையின் குடும்பம் கடும் வறுமையில் இருப்பதை அறிந்த காமராஜர் அவருக்கு ஒரு தொழிற்சாலையில் காவலாளி வேலை கிடைக்க ஏற்பாடு செய்தார். இதுதான் காமராஜர். பதவி உயர்ந்தாலும் மனித நேயத்தையும் நண்பர்களையும் ஒருபோதும் மறக்காத உண்மையான தலைவர்.